Word 2010 இன் எடிட்டிங் ஃபீச்சரான ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அதாவது டாக்குமெண்ட்டில் உள்ள ஒரு பர்டிகுலர் வேர்டை ஃபைண்ட் பண்ணி ஸோ அதை டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் மூலமாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் உள்ள ஃபைண்ட் ஆப்ஷனை நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பேன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த நேவிகேஷன் பேன் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் உள்ள வேர்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, ஸோ இது டாக்குமெண்ட்டில் ஓவராலாக அதாவது எத்தனை வேர்ட்ஸ் மேட்ச் ஆகிருக்குன்றதை சர்ச் பண்ணுறதுக்கும் தான் பயன்படுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் கேலரின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 9 மேட்சஸ் ஃபவுண்ட் ஆகிருக்கு. அது பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸோட பக்கத்தில் உள்ள வேர்ட்ஸையும் இங்கே சஜஷன்ஸாக காட்டுது. ஸோ அதாவது நீங்கள் இன்டர்நெட் சர்ச் ஆப்ஷனான கூகுள் ஆர் யாகு சர்ச் மெத்தடை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நேவிகேஷன் பேன் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் வேர்டை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் ரீப்ளேஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன்ஸ் டேபாக இருக்குது. ஸோ இந்த கேலரின்ற இது பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பேன்லேருந்து ஸோ அந்த வேர்டை அப்படியே எடுத்துக்கிச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம கேலரின்ற வேர்டு இந்த டாக்குமெண்ட்டில் எங்கெங்கே இருக்குன்றதை பார்க்கலாம். நான் நேவிகேஷன் பேனை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் டாக்குமெண்ட் ஜூம் ஸ்லைடர் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கேலரின்ற வேர்டு இந்த டாக்குமெண்ட்டில் எங்கே இருந்தாலும் ஒரு வேர்டாக நம்ம ஃபைண்ட் பண்ண முடியுது. ஸோ டாக்குமெண்ட்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் பிகினிங்லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ ஜஸ்ட் எஸ் கொடுத்துட்றேன். ஸோ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இன்சர்ட் மெனு, ஹோம் மெனு, ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணவங்க. வேர்ட் 2010 பார்த்தீங்கன்னா ஹோம் மெனு, இன்சர்ட் மெனுன்னு சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் ஹோம் டேப், இன்சர்ட் டேப், ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இனிமேல் கூப்பிட போகிறோம். ஸோ நம்ம மெனுக்கு பதிலாக டேப்ன்ற விட சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இன்சர்ட் மெனுன்றது இன்சர்ட் டேப்பாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நான் ஒன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹோம் மெனுன்றது ஹோம் டேப்பாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறப்ப ஸோ பார்த்தீங்கன்னா 9 ரீப்ளேஸ்மெண்ட்டு இன்னும் இருக்குது. ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓவராலாக இந்த டாக்குமெண்ட்டில் மொத்தம் 11 மேட்சஸ் மெனுன்றதுக்கு பதிலாக டேப்னு சேஞ்சஸ் ஆகிருக்கு மொத்தம். இஃப் இட் இஸ் நீங்கள் இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் நான் ரிவர்ஸில் இதை அப்படியே பண்ணேன்னா என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். டேபுன்ற இடத்துல மெனுன்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனோட சர்ச் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். ஸோ டாக்குமெண்ட்டோட ஃபஸ்ட் இன்சர்ஷன் பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். ஜஸ்ட் ஓவராலாக 14 ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்துறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல சம் எரர்ஸ் ஃபவுண்ட் ஆகிருக்கு மெனுவல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி டேபிள்ஸ்ன்ற வேர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அது டேபுன்ற இடத்துல எல்லாமே மெனுன்னு சேஞ்சஸ் பண்ணனால இந்த மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு. நமக்கு 11 சேஞ்சஸ் தான் நடந்திருக்கணும் அந்த டாக்குமெண்ட்டில். பட் இதில் ஓவராலாக 14 சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி எக்ஸாக்ட் வேர்டை ஃபைண்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்றதை அதை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபைண்ட் ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லி. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் நான் இப்போ இந்த மிஸ்டேக்ஸை நான் அன்டூ பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ டேபுன்ற ஆப்ஷன்ஸ்க்குலாம் மெனுன்னு மாற்றணும். ஸோ இப்போ எத்தனை வேர்ட் டோட்டலாக மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 11 மேட்சஸ் ஆஃப் 11 ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டேபுன்ற வேர்ட்ஸ்க்கு பதிலாக எல்லாம் மெனுன்னு சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸோ சம் அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் மேட்ச் கேஸ். அதாவது நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் வேர்டு, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருந்து அதுக்கு அடுத்த ஒரு லெட்டர் ஸ்மால் லெட்டராக இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேட்ச் கேஸ் டிக் பண்ணி ஃபைண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதில் அடிஷ்னலாக சம் அதர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது ரீப்ளேஸ் ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ சம்டைம் டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போது என்டரை வந்து டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா ஸ்பேஸ் டபுள் டைம்
ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது விஷுவலாக நமக்கு ஹிடன் கேரக்டர் தெரியாது. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் டபுள் என்ட்ரு இருந்ததுன்னா ஸோ அதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ அதுதான் பேராகிராஃப் மார்க்காக ப்ளேஸ் ஆகும் ஹிடனாக. ஸோ ஜஸ்ட் நான் ஒன்ஸ் இங்கே ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பேராகிராஃப் மார்க்கை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அதற்கு பதிலாக ரீப்ளேஸ் வித் சிங்கிள் டைம். ஸோ நான் இப்போ ரீப்ளேஸ் கொடுக்குறேன். அதில் 1 ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அது இப்போ பார்த்தீங்கன்னா ஹிடனாக இருக்கனால அது நமக்கு விஷுவலாக தெரியல. ஸோ அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இஃப் இட் இஸ் ஸ்பேஸ் டபுள் ஸ்பேஸ் ஸோ 1 2 ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் டபுள் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் ரீப்ளேஸ் வித் சிங்கிள் ஸ்பேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆல். ஸோ இதில் அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லை. ஸோ ஜஸ்ட் 0 ரீப்ளேஸ்மெண்ட் விஷுவல் ஆகுது. ஓகே கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னலாக ஃபார்மட் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் மெனுன்ற வேர்டுக்கு ஃபுல்லாக நான் டேப்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இதை ஃபார்மட் ஆப்ஷன்ஸ் மூலமாக நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் போல்டாக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட். சரிங்களா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ மெனுன்ற இடத்துல எல்லாமே டேபாக சேஞ்ச் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஃபாண்ட்டோட ஃபார்மட் பார்த்தீங்கன்னா போல்டாக இருக்கணும் அண்ட் கலர் ரெட்டாக இருக்கணும். ஸோ நான் இதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே ஃபார்மட் ஆப்ஷன்ஸ் மூலமாக நான் ஃபாண்ட்டோட ஃபார்மட்டை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் 11 ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விஷுவலாக உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. அதாவது இன்சர்ட் டேப். ஸோ அந்த இடத்துல டேப்ன்ற இடத்துல எல்லாமே ரெட் கலரில் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா போல்டாக எனேபிள் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சேஞ்சஸ் பண்ணணும் டாக்குமெண்ட்டில் அப்படின்னாலும் நீங்கள் ஃபார்மட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சம் அதர் மெத்தட்ஸ் ஆல்சோ இருக்குது. பேராகிராஃப் அண்ட் டேப்ஸு அண்ட் லாங்குவேஜஸ், ஃப்ரேம், ஸ்டைல், ஹைலைட் போன்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஹிடன் ஸ்பெஷல் கேரக்டர், பேராகிராஃப் மார்க்கு, டேப் மோர் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் வேர்டையோ அல்லது ஒரு பர்டிகுலர் கேரக்டரையோ இல்லை பர்டிகுலர் ஹிடன் கேரக்டரையோ நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். நேவிகேஷன் பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேர்டு தான் நீங்கள் சர்ச் பண்ண முடியும். ஸோ பர்டிகுலர் ஃபார்மட்டோ அல்லது பர்டிகுலர் ஸ்பெஷல் கேரக்டரோ நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியாது. பட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேர்டை சர்ச் பண்ணலாம் அண்ட் பர்டிகுலர் ஃபார்மட் வேர்டை சர்ச் பண்ண முடியும் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் கூட நீங்கள் சர்ச் பண்ண முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் அந்த வேர்ட்ஸோ ஆர் கேரக்டரோ நீங்கள் ரீப்ளேஸும் பண்ண முடியும். இன் வேர்ட் 2010 பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு டூல் நேவிகேஷன் பேனும் அண்ட் ஒரு பர்டிகுலர் வேர்டை ஃபைண்ட் பண்ணி அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஸோ அடிஷ்னல் டூலும், அதாவது 2 ஃபுல் ஃபீச்சராக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம எடிட் பண்ணும்போது ஸோ இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாக டாக்குமெண்ட் எடிட் பண்ண முடியும்.